ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு அலிகேஷன் டாபிக்ல கிளாஸ் நம்பர் 2 பார்க்க போறோம். ஆல்ரெடி கிளாஸ் நம்பர் 1 பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 300 கிராம் ஆஃப் சுகர் சொல்யூஷன் has 40% of sugar in it. How much sugar should be added to make it 50% in the solution? அப்ப இந்த கொஸ்டினை தெளிவா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க? 300 கிராம் ஆஃப் சுகர் சொல்யூஷன் இருக்கு, அதுல 40% ஆஃப் சுகர் இருக்கு. இப்போ இது கூட என்ன பண்ணணும்னா ஹவு மச் சுகர் ஷுட் பி ஆடட், இது கூட வந்து நம்ம எதை ஆட் பண்ண போறோம்னா சுகர் ஆட் பண்ண போறோம். சுகரை ஆட் பண்ணி இந்த மிக்சர்ல இருக்கக்கூடிய இந்த சுகரோட கான்சென்ட்ரேஷனான 40% என்னவா மாத்த போறோம்? 50% மாத்த போறோம். இதை எப்படி நான் அலிகேஷனுக்குள்ள கொண்டு வர போறேன் அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ அலிகேஷனா என்னன்னு சொல்லிட்டு தெளிவா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எடுத்துட்டேன். அதுல இருந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் எப்படி டிரைவ் பண்ணி எடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு ரெண்டு விஷயத்த மிக்ஸ் பண்ண போறோம். ஒன்னு என்ன அப்படின்னா 300 கிராம் அளவு இருக்கக்கூடிய, அதாவது சுகர் சொல்யூஷன் வந்து 300 கிராம் அளவு இருக்கக்கூடிய சுகர் சொல்யூஷன், அதுல சுகரோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கு? 40%. ஓகேவா? அப்போ 40% சுகர் இருக்கக்கூடிய 300 கிராம் அளவுள்ள ஒரு சுகர் சொல்யூஷனை எடுத்து அது கூட எதை மிக்ஸ் பண்ண போறேன்? பியூர் சுகரை மிக்ஸ் பண்ண போறேன். அவங்க அப்படித்தானே கேள்வி சொல்லியிருக்காங்க பாருங்க. ஹவு மச் சுகர் ஷுட் பி ஆடட். அப்போ இந்த 40% சுகர் இருக்கக்கூடிய இந்த சொல்யூஷன் கூட இன்னும் கொஞ்சம் சுகரை நான் கலக்கும் போது எனக்கு இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி எனக்கு கிடைக்கக்கூடிய மிக்சர்ல அந்த சுகரோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கணும்? 50% இருக்கணும். அப்ப இந்த இடத்துல எது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போறேன்? இந்த 40% கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சுகர் சொல்யூஷன். ஓகேங்களா? அப்போ 40% கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சுகர் சொல்யூஷன், அப்ப அதுல சுகரோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கு? 40% இருக்கு. இதை வந்து எடுத்துக்கிறேன். இது கூட எதை மிக்ஸ் பண்ண போறேன்? ஹவு மச் சுகர் தானே, இது கூட பியூர் சுகரை வந்து நான் மிக்ஸ் பண்ண போறேன். அப்ப இந்த இடத்துல பாருங்க, நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல சுகரோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கு? 40% இருக்கு. அப்ப இது கூட நான் மிக்ஸ் பண்ணக்கூடியது வெறும் சுகரை தான் மிக்ஸ் பண்ண போறேன். அப்ப வெறும் சுகர்னா அதுல வெறும் சுகர் மட்டும் தான் இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? 100% இதுல சுகர் இருக்குன்னு வச்சுக்கிறேன். புரியுதா? ஏன்னா இதுல வந்து நீங்க பியூரா சுகர் தான் எடுத்து மிக்ஸ் பண்ண போறீங்க இந்த சொல்யூஷன் கூட. நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய சொல்யூஷன்ல சுகரோட கான்சென்ட்ரேஷன் 40% இருக்கு. இப்போ நம்ம இது கூட வெறும் சுகரை தான் சேர்க்க போறோம். அப்ப நம்ம சேர்க்கக்கூடிய சுகர்ல வெறும் சுகர் மட்டும் தான் இருக்கு. அதனால 100% இது சுகர் தான். ஓகேவா? இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய மிக்சர்ல அந்த சுகரோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கணுமா? 50% இருக்கணுமா? அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. அப்ப இது ரெண்டே நிறைய சொல்ல மிக்ஸ் பண்ணணும் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க. இந்த 100 50 டிஃபரன்ஸ் பார்த்தா எவ்வளவு வரும்? 50 வரும். இங்க வந்து என்ன இருக்கு? 40 50 இருக்கா? டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன வரும்? 10. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு ஃபைனலா ரேஷியோ என்ன வந்துரும்னா 5:1 அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். 50 10 இருக்கா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு ரேஷியோ எப்படி இருக்கு? 5:1. அப்ப என்ன அர்த்தம்? என்கிட்ட ஆல்ரெடி 40% கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய அந்த சுகர் சொல்யூஷன்ல இருந்து 5 யூனிட் எடுத்தேன்னா இது கூட ஆட் பண்ண வேண்டிய அந்த சுகரோட யூனிட் எவ்வளவு இருக்கணும்? 1 யூனிட் இருக்கணும். எனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இந்த 40% கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய இந்த இந்த மிக்சர் இருக்கு இல்லையா, இதுல வந்து எவ்வளவு கிராம் எடுக்கிறாங்களாம்? 300 கிராம்ஸ் எடுக்கிறாங்களாம். இதுல இருந்து எவ்வளவு எடுக்கிறாங்க? 300 கிராம்ஸ் எடுக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து எவ்வளவு எடுப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப ரேஷியோ படி பார்க்கும்போது இது 5 யூனிட்ஸ் வருதா? அப்ப இந்த 5 யூனிட்ஸ் தான் எனக்கு 300 கிராம் அப்படின்னா, ஓகேவா? 5 யூனிட்ஸ் தான் நமக்கு 300 கிராம் அப்படின்னா 1 யூனிட் எவ்வளவுன்னு பார்த்தா எவ்வளவு சுகரை இது கூட நான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ 1 யூனிட் எவ்வளோங்கிறத நான் கால்குலேட் பண்ணேன்னா, ஏன்னா இந்த 40% கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சுகர் சொல்யூஷனையும் இந்த பியூர் சுகரையும் நம்ம வந்து 5:1ங்கிற ரேஷியோல தான் மிக்ஸ் பண்ணி ஆகணும். கிளியரா? அப்ப இந்த 5 யூனிட்ஸ் தான் எனக்கு 300 கிராம்னா 1 யூனிட் எவ்வளோன்னு பார்க்கும்போது இந்த பியூர் சுகர் வந்து நான் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சிடும். இப்போ 1 யூனிட்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 60 கிராம். ஸோ 1 யூனிட்டோட வேல்யூ 60 கிராம். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் ஆப்ஷன் ஏ 60 கிராம். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த அலிகேஷன் சார்ட்டை வந்து எழுதணும். புரியுதா? சும்மா பிளைண்டா மனப்பாடம் பண்ணக்கூடாது. எதுக்காக இப்படி எழுதியிருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரி, இதே மாதிரி மாடல் இன்னும் 2 3 கொஸ்டின் பார்க்கலாம். அப்ப இது இன்னும் கூட தெளிவா உங்களுக்கு புரியும். அடுத்த கேள்வி பாருங்க. இதுல an alloy contain copper and tin in the ratio 3:2. ஓகே, ஒரு அலாய் இருக்கு, அதுல காப்பரும் டின் என்ன ரேஷியோல இருக்கு? 3:2 ரேஷியோல இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, if 250 gram of copper is added to this alloy, then the copper in it becomes double the quantity of tin in it. What is the amount of tin in the alloy? CGL mains 2018ல கேட்ட கொஸ்டின். சோ இப்ப இந்த இடத்துல எது ரெண்டே மிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு அலாய் இருக்கு. அந்த அலாயில காப்பரும் டின் என்ன ரேஷியோல இருக்கு? 3:2. ஓகேவா? காப்பரும்
டின்னும் 3:2 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கக்கூடிய ஒரு அலாய் இருக்கு. இந்த அலாய் கூட எதை மிக்ஸ் பண்ண போறோம்னா வெறும் 250 கிராம் காப்பரை மட்டும் தான் மிக்ஸ் பண்ண போறோம். புரியுதா? இந்த மாதிரி ஒரு அலாய் இருக்கு. இது கூட நான் என்ன பண்ண போறேன்? வெறும் காப்பரை மட்டும் மிக்ஸ் பண்ண போறேன். அப்ப நான் காப்பரை மட்டும் மிக்ஸ் பண்ண போறேன்னா இங்க பாருங்களேன். இதுலயும் நான் ரேஷியோ மாதிரியே எழுதிக்கிறேன். அப்பனா நான் இங்க மிக்ஸ் பண்ண போறது என்னது? வெறும் காப்பர் மட்டும் தான். அப்ப நான் காப்பருக்கு மட்டும் இங்க நான் 1 போட்டுக்கிறேன். டின்னுக்கு என்ன போட்டுக்கிறேன்? 0 போட்டுக்கிறேன். இதை நான் ஒரு ரேஷியோவாவே கன்சிடர் பண்றேன். ஓகேங்களா? 2 விஷயத்த மிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த மிக்சர்ல காப்பரும் டின்னும் 3:2 ரேஷியோல இருக்கு. இன்னொன்னு இது கூட நான் எதை மிக்ஸ் பண்ண போறேன்னா வெறும் காப்பரை மட்டும் தான் மிக்ஸ் பண்ண போறேன். அப்ப இதுல காப்பர் டின்னு எடுக்கும்போது காப்பருக்கு 1 யூனிட் போட்டிருக்கேன். டின்னுக்கு இங்க 0 யூனிட் போட்டிருக்கேன். ஏன்னா இதுல டின் இல்லவே இல்லை. இது பியூர் காப்பர். சரியா? இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் ஃபார்ம் பண்றேன். அப்ப நான் ஃபார்ம் பண்ணக்கூடிய மிக்சர்ல என்னதான் இருக்கும்? அதே காப்பர் டின்னு தான் கலந்துருக்கும். ஆனா எப்படி இருக்கணுமா பாருங்க. Then the copper in it becomes double the quantity of tin. அப்ப டின் எவ்வளவு இருக்கோ அதுல 2 மடங்கு காப்பர் இருக்கணும். அப்ப காப்பர் டின் என்ன ரேஷியோல இருக்கணும்? இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய மிக்சர்ல காப்பர் அண்ட் டின் வந்து எனக்கு 2:1 அப்படிங்கிற ரேஷியோல கிடைக்கணும். அப்பனா என்ன ரேஷியோல இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். ஆனா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல இருந்து நான் எடுக்கக்கூடியது எத்தனை கிராமா? 250 கிராம்னு சொல்லிட்டாங்க. அப்ப கேள்வி என்ன கேக்குறாங்க? இந்த மிக்சரை நான் எவ்வளவு எடுக்கணும்? அதானே எனக்கு கேள்வி. பாருங்க, if 250 gram of copper is added to this alloy, then the copper in it becomes double the quantity of tin in it. What is the amount of tin in the alloy? அப்ப என்னன்னா என்ன அர்த்தம்? இந்த இருக்கு இல்லையா, நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் இல்லையா, இதுதான் ஒரிஜினல் அலாய். இந்த ஒரிஜினல் அலாயில எவ்வளவு டின் இருந்திருக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியணும்? இந்த ஒரிஜினல் அலாய் ஃபர்ஸ்ட் நான் எவ்வளவு எடுத்திருப்பேன்னு சொல்லி கேட்கணும். இதுல இருந்து இந்த காப்பர்ல இருந்து 250 கிராம் எடுத்திருந்தேன்னா இந்த ஒரிஜினல் அலாயில இருந்து எவ்வளவு எடுத்திருப்பேன். அப்ப இந்த ஒரிஜினல் அலாயில எவ்வளவு எடுத்திருந்தேன்னு தெரிஞ்சாதான் அதுக்குள்ள காப்பர் எவ்வளவு இருக்கு, டின் எவ்வளவு இருக்குங்கிற அந்த குவான்டிட்டி எனக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி ரேஷியோ இருந்ததுன்னா என்ன பண்ண சொன்னா, ஒன்னு காப்பர் மட்டும் எடுக்க சொன்னா, இல்ல டின்னை மட்டும் எடுக்க சொன்னா. உங்க இஷ்டம். நீங்க காப்பர் மட்டும் எடுத்து சால்வ் பண்ணலாம், டின்னை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணலாம். இப்ப நான் காப்பர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ரேஷியோல காப்பர் எடுக்கும்போது என்ன வரும்? 3/5 எடுப்போமா? 3/5. இங்க நான் காப்பர் எடுக்கும்போது என்ன வரும்? அதாவது டினாமினேட்டர்ல டோட்டல் போடணும். மேல வந்து என்னது எது எடுக்கிறோமோ அதை போடணும். அப்ப நான் காப்பர் எடுத்திருக்கேன். அப்ப இங்கே நான் காப்பர் தான் எடுக்கணும். இப்ப இங்க நான் காப்பர் எடுக்கும்போது பாருங்க, காப்பரோட வேல்யூ 1. டினாமினேட்டர்ல 1 + 0 என்னதான்? 1. ஸோ 1/1 இருக்கும். இங்கே நான் காப்பர் எடுக்கும்போது எனக்கு எவ்வளவு வரும்? 2/3 வரும். இப்போ இதை ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி என்னால் ரேஷியோ கொண்டு வர முடியும். பாருங்க, இங்க நான் மைனஸ் பண்ணும்போது எல்சிஎம் 3 வச்சுக்கலாமா? அப்ப 3 இங்க போச்சுன்னா இது 1/3 வரும். இங்க 5 3 இருக்கிறதுனால எல்சிஎம் என்ன வச்சுக்கலாம்? 15 வச்சுக்கலாம். அப்ப 3 3 9, 5 2 10. இப்போ இங்கே டிஃபரன்ஸ் 1 தான். அப்போ 1/15. இங்க கேன்சல் பண்ணும்போது எவ்வளவு வருது? 5 வருது. அதாவது 1:1/5 இருக்கும். 1:1/5. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு ஃபைனலா ரேஷியோ என்ன வந்துடும்? 5:1. கிளியரா? அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? இந்த ஆல்ரெடி இருந்த இந்த காப்பர் டின்ங்கிற மிக்சரையும் இந்த பியூர் காப்பரையும் நம்ம என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும்? 5:1ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும். அப்ப இந்த பியூர் காப்பர் எவ்வளவு குவான்டிட்டின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க? 250 கிராம். அப்ப அதுபடி இங்க ரேஷியோல எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. அப்போ 1 யூனிட் தான் எனக்கு 250 கிராம்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த அலாய் இருக்குல்ல, இதுல இருந்து எவ்வளவு எடுத்திருப்பேன்னு சொல்லி பாக்குறதுக்கு நான் என்ன கால்குலேட் பண்ணும்? 5 யூனிட்ஸ் என்னங்கிறத நான் கால்குலேட் பண்ணும். அப்போ 1 யூனிட் எனக்கு 250னா 5 யூனிட்ஸ் எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இந்த இடத்துல இதை நான் எவ்வளவு எடுத்திருப்பேன்? 1250 கிராம் எடுத்திருப்பேன். புரியுதா? 1250 கிராம் இந்த அலாயில இருந்து எடுத்திருப்பேன். ஆனா அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த அலாயில இருக்கக்கூடிய டின்னோட அளவு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப பாருங்க, இதுதான் மொத்தமா 1250 கிராம் இந்த அலாய் எடுத்திருக்கேன். இந்த அலாயில காப்பர் டின் என்ன ரேஷியோல இருக்கு? 3:2ங்கிற ரேஷியோல இருக்கா? அப்ப நம்ம இதை சால்வ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நான் கலர் மாத்திக்கிறேன், வேற கலர்ல சால்வ் பண்றேன் பாருங்க. இப்போ மொத்தமா 1250 கிராம் காப்பர் டின்னும் 3:2ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்ப 3 + 2னா எவ்வளவு? 5 யூனிட். இப்போ இந்த 5 யூனிட் தான் 1250 கிராம் அப்படின்னா எனக்கு தேவையானது டின்னு தானே. அப்ப 2 யூனிட் என்னங்கிறத கால்குலேட் பண்ணும். இப்போ 1 யூனிட் எனக்கு எவ்வளவு வரும்? 250 கிராம்ஸா? 1 யூனிட் எனக்கு 250 கிராம்னா 2 யூனிட் எவ்வளோ? 500 கிராம்ஸ். கிளியரா? அப்போ ஸ்டார்டிங்ல அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த இனிஷியல் அலாய் அதுல இருந்த டின்னோட வேல்யூ எனக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? 500 கிராம் இருந்திருக்கும். தெளிவா புரிஞ்சுதா? இந்த இடத்துல இதை மட்டும் தெளிவா கவனிச்சுக்கோங்க. காப்பர் டின்னு ரேஷியோவா எழுதியிருக்கேன். ஆனா இங்க நான் எடுத்தது பியூர் காப்பர் அப்படிங்கிறதுனால காப்பருக்கு மட்டும் 1 போட்டிருக்கேன், டின்னுக்கு 0 போட்டிருக்கேன். வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப இதை வந்து நான் காப்பர் வச்சு இங்க நான் ஃபிராக்ஷனா மாத்திருக்கேன். டின்னை வச்சு நீங்க மாத்தலாம். டின்னை வச்சு மாத்தின இந்த இடத்துல என்ன போடுவீங்க? 2/5 போடுவீங்க. இங்கே நீங்க டின்னு வச்சு மாத்தும் போது இங்க டின்னு 0 இருக்கா? அப்போ 0/1 இந்த இடத்துல எனக்கு என்ன வந்துடும்னா 0ன்னு வந்துடும். இங்க நீங்க 10 எழுதும் போது 1/3ன்னு வரும். இப்போ நீங்க இதே மாதிரி டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தாலும் அதே 5:1ங்கிற ரேஷியோ தான் வரும். வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கிளியரா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ல எல்லாம் நமக்கு நிறைய குழப்பங்கள் வரும். புரியுற வரைக்கும் 2 முறை 3 முறை திரும்ப திரும்ப பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். ஆனா கான்செப்ட் ஒரு தடவை புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த என்னைக்கும் மறக்காது. ஓகேவா? அடுத்த கேள்வி. இதுல பாருங்க,
A jar full of 60 liters syrup contain 40% honey. A part of this syrup is replaced by another containing 19% of honey, and now the ratio of honey and other would be 13:37. Find the quantity of syrup is replaced. இது replacement question. ஓகேவா? இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க விஷயம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஜார் இருக்கு. சரியா? இந்த ஜார்ல வந்து மொத்தம் எத்தனை லிட்டர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 60 லிட்டர் மிக்சர் இருக்கு. புரியுதா? இந்த ஜார்ல வந்து 60 லிட்டர் சிரப் இருக்கு. ஓகேவா? இந்த 60 லிட்டர் சிரப் இருக்கு. இந்த 60 லிட்டர் சிரப்ல வந்து நமக்கு ஹனி பாத்தீங்கன்னா இதுல வந்து 40% ஹனி இருக்கு. அதாவது ஹனியோட கான்சென்ட்ரேஷன் வந்து 40% இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, a part of this syrup is replaced by another containing 19% honey. அப்ப என்ன அர்த்தம்னா, இதுல இருந்து சம் பார்ட் என்ன பண்றாங்க, வெளியே எடுக்கிறாங்க. இதுல இருந்து சம் மிக்சர் என்ன பண்றாங்க, வெளியே எடுக்கிறாங்க. ஓகேங்களா? சம் பார்ட்டை வந்து வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்துட்டு அதுக்கு ஈக்குவல் அமௌண்டான இன்னொரு சிரப்பை ஆட் பண்றாங்க. ஈக்குவல் அமௌண்டான இன்னொரு சிரப்பை ஆட் பண்றாங்க. இந்த சிரப்ல வந்து எனக்கு 19% என்ன இருக்காம், ஹனி இருக்காம். கொஸ்டின் அப்படியே கவனமா புரியணும். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு வித்தியாசம் இருக்கு. சரியா? இந்த இடத்துல எப்படி மிக்சிங் நடக்குதுன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அப்படியே இங்க பாருங்களேன். இந்த கேள்வியை எடுத்துக்கோங்க. ஒரு அலாய் இருக்கு. அந்த அலாய் கூட வெறும் மிக்ஸ் தான் பண்ணுவாங்க. ஆட் மட்டும் தான் பண்ணிருப்பாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் கிடையாது. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு அலாய் இருக்கு. அது கூட 250 கிராம் காப்பரை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இதுக்கு முந்தின கொஸ்டினும் அதே தான். 300 கிராம் சுகர் இருந்தது. இது கூட என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகரை ஆட் பண்றாங்க. ஆனா இப்ப பார்க்கக்கூடிய கொஸ்டின்ல அப்படி இல்ல. ஆல்ரெடி 60 லிட்டர் ஆஃப் மிக்சர் இருந்திருக்கு. அதுல 40% ஹனி இருந்திருக்கு. இதுல இருந்து சம் பார்ட்டை வெளியே எடுத்துட்டு அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சிரப் என்ன பண்றாங்க, மறுபடியும் உள்ள ஆட் பண்றாங்க. அப்ப நான் உள்ள கொண்டு வரக்கூடிய சிரப்ல வந்து 19% ஹனி இருக்கு. இப்போ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ஜாருக்குள்ள பாத்தீங்கன்னா இப்பவும் அதே 60 லிட்டர் தான் இருக்கும். ஏன் 60 லிட்டர் இருக்குன்னா, நான் எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் மிக்சரை வெளியே எடுத்தனோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் வந்து இந்த புது சிறப்பை உள்ள கொண்டு வந்துட்டேன். இப்போ உதாரணத்துக்கு உள்ள இருந்து ஒரு 10 லிட்டர் எடுத்திருந்தேன்னா 10 லிட்டர் இந்த சிறப்பு ஊத்திருப்பேன். அப்போ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமும் இந்த ஜார்ல இருக்கக்கூடிய டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் மாற போறது இல்ல. ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த ஹனிக்கும் அந்த அதர் எலமெண்ட் இருக்குல்ல, அதுக்கும் அந்த ஹனி ஒன்னு ஹனின்னு இருக்கணும், இன்னொன்னு வந்து புரியுதா? 40% ஹனி கொடுத்துருக்காங்க, மிச்சம் 60% வேற என்னவோ இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா கொடுக்கல. அதை அவங்க அதர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் நான் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அங்க இருக்கக்கூடிய இந்த மிக்சர்ல இந்த 60 லிட்டர் மிக்சர்ல இருக்கக்கூடிய ஹனிக்கும் அந்த அதர் எலமெண்ட்டுக்குமான ரேஷியோ எப்படி இருக்குமா, 13:37 இருக்கணும். சரியா? இப்ப இந்த கேள்வியை வந்து நான் எப்படி அலிகேஷனுக்கு மாத்துறது, அதை மட்டும் நீங்க தெளிவா கவனிச்சுக்கணும். எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு பாருங்க. இங்க வந்து எது ரெண்டு மிக்ஸ் ஆக போகுது, உள்ள இருந்து அந்த 60 லிட்டர் இருக்கா, அந்த 60 லிட்டர்ல இருந்து சம் குவான்டிட்டியை நான் வெளியே எடுத்து அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி சிறப்பு உள்ள போகுதா, அப்ப இதுல எது ரெண்டும் மிக்ஸ் ஆகுது, இந்த புதுசா கொண்டு வந்த இந்த சிறப்பும் ஆல்ரெடி இங்க இருந்த 40% ஹனி இருக்கக்கூடிய இந்த மிக்சரும். ஓகேவா? இது ரெண்டும் தானே மிக்ஸ் ஆக போகுது. ஓகே, அப்ப இது ரெண்டும் மிக்ஸ் ஆக போகுதுன்னா நான் எப்படி எழுதுறேன்னு கவனிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மிக்சர்ல ஹனியோட கான்சென்ட்ரேஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஹனி எவ்வளவு இருக்கு, 40% இருக்கா. அப்ப ஹனிக்கு பதிலாக நான் 40 போட்டுக்கிறேன். இது கூட எது மிக்ஸ் ஆக போகுது, புதுசா வரக்கூடிய சிறப்பு. இதுல ஹனி எவ்வளவு இருக்கு, 19% இருக்கு. ஸோ 19 போட்டுக்கிறேன். புரியுதா? இது 40, இது 90. இது ரெண்டு என்ன யூனிட்ல இருக்கு, பர்சன்டேஜ்ல இருக்கு. இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு எனக்கு ஹனி எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட். இங்க அவங்க பர்சன்டேஜ் கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இது 2% இருக்கு. அப்ப நான் நடுவுல நான் பர்சன்டேஜ்ல தான் எழுதணும். அதுல எதோட பர்சன்டேஜ் எழுதணும்னா ஹனியோட பர்சன்டேஜ் எழுதணும். எப்படி நான் இந்த இடத்துல ஹனியோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இங்க பாருங்களேன், ஹனியும் அதரும் இந்த மிக்சர்ல என்ன ரேஷியோல இருக்கான், 13:37 ரேஷியோல இருக்கான். அப்ப பாருங்க, அப்ப ஹனியோட கான்சென்ட்ரேஷன் மட்டும் 13ங்கிறது ஹனி, 37ங்கிறது அதர். அப்போ ஹனியை வந்து நம்ம ஃபிராக்ஷனா எழுதும்போது எப்படி பண்ணுவோம், ஹனி வந்து 13 டினாமினேட்டர்ல 13 + 37 எவ்வளோ, 50. புரியுதா? 13/50. இதுதான் இந்த ஹனியோட கான்சென்ட்ரேஷன் இன் ஃபிராக்ஷன்ல எழுதியிருக்கேன். ஆனா நமக்கு பர்சன்டேஜ்ல வேணும். ஒரு ஃபிராக்ஷன் நம்ம எப்படி பர்சன்டேஜா மாத்துறது, அதை 100ஆல மல்டிப்ளை பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறிடும், பர்சன்டேஜா மாறிடும். புரியுதா? 50க்கு 13. இதுதான் இது ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மிக்சர்ல இருக்கக்கூடிய ஹனியோட பார்ட். இந்த ஹனியோட பார்ட் வந்து ஃபிராக்ஷன்ல கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அது எதுக்கு மாறிடும், பர்சன்டேஜுக்கு மாறிடும். பாருங்க, அப்ப 2ஆல கேன்சல் பண்ணோம்னா 13 × 2 எவ்வளோ, 26%. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் கொஞ்சம் இதை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலா அந்த 19% ஹனி இருக்கக்கூடிய சொல்யூஷன் இது கூட ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு அங்க ஃபார்ம் ஆன மிக்சர்ல ஹனி வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும், 26% இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், 26ன்னு போட்டுக்கலாம். சரியா? சரி, இதை மட்டும் லைட்டா அழைச்சிக்கிறேன். இது வந்து 26 என்ன,
ஸோ 26. சரியா? இப்போ முடிஞ்சது. இப்போ பாருங்க, இப்போ நமக்கு எப்படி வரும்? 40, 26 கழிச்சா எவ்வளோ? 14 வருமா? 40, 26 கழிச்சா வந்து நமக்கு 14 கிடைக்கும். இங்க 26 இருக்கு, இங்க 19 இருக்கு. அப்ப வித்தியாசம் எவ்வளோ? 7. அப்போ 7 14 கேன்சல் பண்ண எவ்வளோ? 2 டைம்ஸா? அப்ப நமக்கு ரேஷியோ என்ன வருது? 1:2. அப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி எனக்கு மிக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஆல்ரெடி இருந்த இந்த மிக்சரும் இப்போ நான் புதுசா கொண்டு வந்த ஹனியும் என்ன ரேஷியோல மிக்ஸ் ஆயிருக்கு? 1:2ங்கிற ரேஷியோல மிக்ஸ் ஆயிருக்கு. 1:2ங்கிற ரேஷியோல மிக்ஸ் ஆயிருக்கு. அப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் இந்த ஜார்ல இருக்கக்கூடிய டோட்டல் குவான்டிட்டி 60 லிட்டர் தான், மாறல. புரியுதா? அதாவது இந்த பழைய மிக்சரும் இப்போ நான் புதுசா கொண்டு வந்த மிக்சரையும் இது ரெண்டையும் சேர்த்தாலும் எனக்கு இப்போ எவ்வளவுதான் இருக்க போகுது? அதே 60 லிட்டர் தான் இருக்க போகுது. அப்ப 60 லிட்டருங்கிறது இது ரெண்டும் சேர்ந்த குவான்டிட்டி தான். அப்ப பாருங்க, ரேஷியோ படி இதுல இருந்து 1 யூனிட் எடுத்திருக்கோம், இதுல இருந்து 2 யூனிட் எடுத்திருக்கோம். அப்ப இது ரெண்டும் சேர்ந்து டோட்டலா எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 3 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப இந்த 3 யூனிட்ஸ் தான் அவங்க சொன்ன அந்த 60 லிட்டர். அவங்க கேட்ட கேள்வி என்ன? ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் சிரப் ரீப்ளேஸ்ட். எவ்வளவு சிரப் நான் ரீப்ளேஸ் பண்ணேன்? அப்ப புதுசா வந்தது இதானே? நான் இதுதான் புதுசா கொண்டு வந்த சிறப்பு. இது நான் எவ்வளவு உள்ள கலந்திருக்கேன்னு தெரிஞ்சேன்னா எவ்வளவு வெளியே எடுத்தேன்னு சொல்லி தெரிஞ்சிடும். அப்படிதானே? ஏன்னா இந்த சிறப்பு என்ன சொன்னாங்க? நீங்க உள்ள இருந்து எவ்வளவு மிக்சர் வெளியே எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் தான் இந்த சிறப்பை கலக்கணும்னு சொன்னாங்க. அப்போ மொத்த 60 லிட்டர்ல இந்த சிறப்பு, இந்த ரெண்டாவது கொண்டு வந்தல இந்த 19% ஹனி இருக்கக்கூடிய சிறப்பு எவ்வளவு இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுதான் இதுல இருந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்ட அந்த குவான்டிட்டியா இருக்கும். அப்ப நம்ம இந்த இடத்துல கால்குலேட் பண்ண வேண்டியது இதுல இருந்து வந்தது எவ்வளவு? 2 யூனிட். ஸோ அப்போ 2 யூனிட் என்னங்கிறத நம்ம பார்த்தா போதும். அப்ப சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 1 யூனிட்னா 20 டைம்ஸ், அப்ப 2 யூனிட்னா எவ்வளோ? 40 லிட்டர்ஸ். அப்ப கிளியரா புரியுதா? அப்ப இந்த மொத்த 60 லிட்டர்ல இருந்து 40 லிட்டர் மிக்சரை வெளியே எடுத்துட்டு புதுசா 40 லிட்டர் 19% ஹனி இருக்கக்கூடிய அந்த சிறப்பு உள்ள ஊத்தி இருக்கிறாங்க. தெளிவா புரிஞ்சதுல? அப்ப இந்த கேள்வி ரீப்ளேஸ்மெண்ட் வரும்போது அவங்க கொடுத்திருக்கிற 60 லிட்டர்ங்கிறது இது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய குவான்டிட்டியை குறிக்கும். இதுக்கு முன்னாடி எடுத்த கொஸ்டின்ல அப்படி இருக்காது. ஏன்னா இங்கதான் ரீப்ளேஸ்மெண்ட் வருது. சோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். இது எப்படி எழுதணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்ல நீங்க நார்மலா சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப லென்த்தா போகும். ஓகேங்களா? இது அலிகேஷன் யூஸ் பண்ணாம நார்மல் ப்ராப்பர் மெத்தட் பண்ணும்போது ரொம்ப லென்த்தா போகும். ஆனா இது நம்ம அலிகேஷன்ல ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் கீழே பாருங்க. A jar full of 70 liters of syrup contain 50% honey. A part of the syrup is replaced by another containing 29% of honey, and now the ratio of honey and other would be 8:25. Find the quantity of syrup is replaced. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ். சரியா? ஸோ இதோட ஆன்சரை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு முந்தின கொஸ்டின் இருக்கு இல்லையா, அது எப்படி சால்வ் பண்ணுமோ அதே பேட்டர்ல தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும். எந்த வித்தியாசமும் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கேள்வி. ஓகே, இது பாருங்க. 2 vessels are full of milk with water, ratios 1:4 and 3:8 respectively. If both mixed in the ratio 3:2, what is the ratio of milk and water in the new mixture? இப்போ இதே மாதிரி கொஸ்டினை வந்து நம்ம மிக்சர்ல பார்த்துருக்கோம். இப்போ இந்த கொஸ்டினை வந்து நான் அலிகேஷன்ல எப்படி ஒர்க் அவுட் பண்றது? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இந்த கொஸ்டினுக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, 2 வெசல் இருக்கா, 2 வெசல்லையும் மில்க்கும் வாட்டரும் என்ன ரேஷியோல இருக்குன்னா 1:4 3:8ல இருக்கு. இது ரெண்டும் என்ன பண்றாங்க? மிக்ஸ் பண்றாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல மில்க்கும் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு? 1:4ன்னு இருக்கு. ரெண்டாவது இதுல மில்க் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு? 3:8ங்கிற ரேஷியோல இருக்கு. இது ரெண்டையும் என்ன பண்றாங்க? மிக்ஸ் பண்றாங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா புதுசா ஒரு மிக்சர் ஃபார்ம் ஆகும். அதுல மில்க் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்குன்னு கொஸ்டின் கேக்குறாங்க. ஆனா இது ரெண்டையும் என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணுமா? 3:2ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ணுமா? இப்படி இருக்கு இந்த கேள்வி. புரியுதா? வழக்கமா நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ கொடுத்துருவாங்க, நம்ம கீழே இருக்கக்கூடிய ரேஷியோவை கால்குலேட் பண்ணுவோம். இங்க இது ரெண்டையும் என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன கேட்கறாங்க? இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு நடுவுல ஃபார்ம் ஆகக்கூடிய, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த மிக்சர்ல இருக்கக்கூடிய மில்க் எவ்வளோ, மில்க்குக்கும் வாட்டருக்குமான ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறாங்க. புரிஞ்சுதா? ஸோ அலிகேஷன் சார்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ இந்த கொஸ்டினை வந்து நீங்க த்ரூ அலிகேஷன் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை. இந்த கொஸ்டினை உங்களால கண்டிப்பா அலிகேஷன்ல பண்ண முடியும். ஆனா இது நீங்க அலிகேஷன்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் போகும். அது இல்லாம கொஞ்சம் சால்வ் பண்றதுக்கு தேவையில்லாம கஷ்டமா இருக்கும். அதனால இந்த கேள்விக்கு வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது? அலிகேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அலிகேஷன் டயக்ராம் மறைஞ்சிருக்கேன். ஸோ இது நீங்க அலிகேஷன் யூஸ் பண்ண தேவையில்ல. இதே டைப் ஆஃப் கொஸ்டினை வந்து நான் மிக்சர்ல பண்ணியிருப்பேன். சரியா? ஸோ மிக்சர் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா அதை போய் பாருங்க. நீங்க மிக்சர்ல இந்த கொஸ்டினை நான் எப்படி ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணியிருப்பேன், அதே பேட்டர்ன்ல இந்த கொஸ்டினை நீங்க அப்ரோச் பண்ணுங்க. சரியா? இந்த கேள்வியை மட்டும் நீங்க எப்படி நம்ம வந்து மிக்சர்ல இந்த கொஸ்டினை டீல் பண்ணமோ அந்த விதத்துல இந்த கொஸ்டினை டீல் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சி
63:212. ஸோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்பேன். நீங்க மிக்சர் டாபிக் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ தெரியாதவங்க கண்டிப்பா மிக்சர் டாபிக்ல இந்த கொஸ்டின் எங்க இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிச்சு பார்த்துட்டு இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதை நான் ரேஷியோ மெத்தட்ல ஈஸியா சால்வ் பண்ணி காட்டியிருப்பேன். ஓகேவா? ஸோ அந்த மெத்தட்ல இதை சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? சரி, இப்ப இதோட நமக்கு அலிகேஷன்ல மிக்சர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மாடல்ஸை கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? மிக்சர்ல எங்கெல்லாம் அலிகேஷனை யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டினுக்கு அலிகேஷன் யூஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கலாம். அந்த அலிகேஷன் யூஸ் பண்ணாம பண்றது தான் பெட்டர். சரியா? அதனால பார்த்துக்கோங்க. ஸோ மிக்சரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எப்படி இந்த அலிகேஷனை ஒர்க் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம சால்வ் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட GS Pro ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் நீங்க இதுல ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். And அது மட்டும் இல்லாம ஜியோமெட்ரி அண்ட் மென்சுரேஷனுக்கான பெய்ட் கோர்ஸ் வந்து அதில் அவைலபிளா இருக்கு. அதையும் உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த கிளாஸ்ல இன்னொரு கான்செப்டோட மீட் பண்றேன். தேங்க்யூ.